மாணவர்களை நாம் இணைந்திருப்பது தரம் 10க்குரிய இரண்டாம் மொழி சிங்கள பாடவிதானத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் ஒரு கட்டுரை பற்றிய அறிமுகத்தில், அதாவது விளையாட்டினால் கிடைக்கும் நன்மைகள் ක්‍රීඩාවෙන් අපිට ලැබෙන ප්‍රයෝජන යන මාතෘකාව යටතේ තමයි සාකච්ඡා කරමින් සිටින්නේ. ක්‍රීඩාවෙන් සාමාන්‍යයෙන් අපිට කායික හා මානසික සහ සමාජීය ප්‍රයෝජන අපිට තිබෙනවා. ඒ වගේම අතීතයේ ගත් කල එදෙන්ස් නගරයේ දෙවියන්ට පූජා කිරීම පිණිසත් මෙම ක්‍රීඩාවල එදෙන්ස් නගරයේ ක්‍රීඩකයෝ ජනතාව ආඥාත්ම ඥානය සඳහා දෙවියන්ට පූජා පැවැත්වීම නිසා මෙම ක්‍රීඩාවල ඒ දවස්වල නිරත වී තිබෙනවා. ඒ නිසා තමයි මෙම ක්‍රීඩාව දියුණුවට පත් වෙලා අද ඔලිම්පික් ජාත්‍යන්තරතරයේ අපි දකින ගොඩාක් දක්ෂයෝ ක්‍රීඩකයෝ සහභාගී වෙන ඔලිම්පික් ක්‍රීඩාව පවා පටන් ගත්තේ ඔන්න ඔතනින්. ඒ නිසා මෙම ක්‍රීඩාව කියන ඉතින් පුළුල් පරාසය යටතේ අපි සාකච්ඡා කළ යුතු මාතෘකාවක්. දැන් ඔයාලගේ විෂය ධාරාවට අදාළව තිබෙන කරුණු කාරණා විතරක් අපි சாகச்சா කරමු. ஆகவே பாட விதானத்துக்கு உட்பட்ட விடயங்களை மட்டும் நம்ம படிப்போம். இதன் ஸ்நாகரத்துல அந்த கடவுளுக்காக இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது, அதெல்லாம் வரலாற்று போனா மிச்சம் பெருசா போயிடும். சரியா? ஆகவே விளையாட்டுனால கிடைக்கிற நன்மைகள் பிரதானமா 3 இடத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று உடல் ரீதியான நன்மைகள், அதுக்கு காய்க பிரயோஜனம் சொல்லுவாங்க. ශරීරයට ලැබෙන ප්‍රයෝජන තමයි කායික ප්‍රයෝජන. සමාජීය ප්‍රයෝජන කියලා කියන්නේ දෙන්නෙකෝ තුන්දෙනෙක් හෝ දෙන්නෙකුට වඩා පුද්ගලයෝ අතර ක්‍රීඩකයෝ අතර තියෙන ඒකාවද සම්බන්ධතාවය, අන්තර් පුද්ගල සම්බන්ධතාවලට තමයි අපි සමාජීය ප්‍රයෝජන කියලා අදහස් කරන්නේ. ඒ වගේම මානසික සුවය, මානසික பிரயோஜன. அதாவது என்ன சொன்னேன்னா, இப்ப உடலுக்கு மாதிரி மனசுக்கும் நன்மை கிடைக்கும். அது என்ன மனசுக்கு நன்மை எப்படி கிடைக்கும் ஒரு விளையாட்டால? சொல்லுங்க. நீங்க விளையாட்டுல மன மகிழ்ச்சி ஏற்படும் சார். வெற்றி பெற்றால் மன மகிழ்ச்சி ஏற்படும். தோல்வி அடைந்தால் දුක්ඛම ஏற்படும். ජයග්‍රහණය ලබාගත් කල සතුටටපත් වෙනවා. ප්‍රීති ගෝසාව සතුට. පෙරදුනොත් දුකින් හඬා වැළපෙමින් ඉන්න සිද්ධ වෙනවා. விளங்குதான் சொல்றது. வெற்றி பெற்றா மகிழ்ச்சி, ஆரவாரம், மகிழ்ச்சி. இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, பாய்ஸ் எல்லாம் பண்ற. ஐயோ, நாங்க ஒரு சீன்ஸையே கண்டோம், ஒரு காட்சியே. அப்ப அந்த ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வின் பண்ணி அந்த கேடயம், அந்த பெரிய ட்ராஃபீஸ பைக்குக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அவருக்கு மேல தோளுக்கு மேல இன்னொருத்தர் ஏறி, அவரோட தோளுக்கு மேல அப்படி இன்னொருத்தர் ஏறி அதுக்கு மேல கப்ஸை வச்சுட்டு ஒரு முழுக்க அப்படியே போய் கொண்டிருந்தாங்க. எப்படியோ ஒரு ஸ்பீட கூடி தெரியாத இனி பாய்ஸ் தானே. போன ஸ்பீட்ல முன்னால் உள்ள லைட் கண்ணுல மோதி விழுந்து அடுத்த நல்ல ஹாஸ்பிட்டல்ல கால் ரெண்டுக்கும் அப்படியே வெள்ளை பேண்டேஜ் போட்டு வடக்குல ஒரு காலையும் தெற்குல ஒரு காலையும் தூக்கி கட்டி வச்சிருந்தாங்க. பார்க்க போனோம். மகிழ்ச்சின்னா ஒரு எல்லையில சந்தோஷப்பட வேண்டிய விடயம் வெற்றினா அப்படித்தானே. அளவு கடந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப தோல்வி அடைஞ்சா தற்கொலை பண்றதா? வாழ்க்கையில விளையாடுற ஒரே ஒரு விளையாட்டு போட்டியாவது தானா? இனி வரவே வராதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளே. இந்த விளையாட்டுனால கிடைக்கிற, மனதுக்கு கிடைக்கிற மிக பெருமதியான ஒரு நன்மை எதுண்டா? மனப்பக்குவம். வெற்றியையும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உருவாகிறது. இது ஒரு தலைவருக்கும் பொருந்தும், ஒரு குடும்ப தலைவருக்கும் பொருந்தும், ஒரு நல்ல பரிபூர்ணமான ஒரு நபருக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு, குணப்பண்பு. வெற்றியையும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு. ஏற்றுக்கொள்ளணும். தோல்வியா சிரிங்க, வெற்றியா அழாதீங்க. அளவோடு இருந்தா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். வெற்றின்றது சொல்லுவாங்க பெற்றுக்கொள்றது. தோல்வி மட்டும்தான் என்னது? சொல்லுங்க. வெற்றி பெற்றுக்கொள்வது, தோல்வி கற்றுக்கொள்வது. தோல்வி கற்றுக்கொள்றது. அப்ப நீங்க ஒரு மேட்ச்ல நீங்க தோத்துட்டீங்களா, தோல்வி அடைஞ்சிட்டீங்களா, என்ன வீக் பாயிண்ட்ஸ் நடந்தது, எதனால அது தோல்வி கிடைச்சுன்னு நீங்க நுணுக்கம் ஆராய்வீங்க. அடுத்த போட்டியில அந்த பிழைகளை நீங்க விட மாட்டீங்க. அப்ப அடுத்த போட்டியில நீங்க திறமை ஆடுவீங்க, நீங்க வின் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க நிச்சயம். ஆனா வெற்றி மகிழ்ச்சியில இருக்கிறவர் சந்தோஷமா இருப்பாரு, அவர் மறந்துடுவார் எல்லாத்தையும். நிறைய ஓலெவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஏலெவல் போனா 9 எடுத்த பிள்ளைகளுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க, உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம்.
9 எடுத்தா நம்ம உலகத்துல பெரிய என்னம்போ 4 நாட்டு எழுதி தந்த, சாரி 9 நாட்டு எழுதி தந்த மாதிரி என்ன 9 வருமே. ஏ லெவல்ல வந்து அந்த பிக்கப் இருக்கிறது இல்ல, ஏ லெவல்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, ஒழுங்கா படிக்கிறது இல்ல. ஏ வெற்றிட சந்தோஷம் இதையும் எப்படி எழுதிடலாம் அப்படி நினைக்கிறது நிறைய. நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அங்க A9 எடுத்தவங்க எல்லாரும் இல்ல, நிறைய பேர் வந்து ஏ லெவல்ல கோட்டை விட்டுறது. ஆனா 8A ஒரு பி எடுத்திருப்பாங்க, அல்லது 8B ஒரு ஏ எடுத்திருப்பாங்க. அவங்க வெறித்தனமா படிப்பாங்க, கண்டு இருக்கிறோம். ஏ லெவல்ல ஃபர்ஸ்ட் ட்ரைலயே அவங்க யூனிவர்சிட்டி எல்லாம் போய் தருவாங்க. அப்ப அவங்க போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் ஆயிருக்கக்குள்ள அவரோட ஃப்ரெண்ட் A9 எடுத்த ஃப்ரெண்ட் அடுத்த வருஷம் இவங்களோட ஜூனியரா வருவாங்க யூனிவர்சிட்டியில. எங்கட பேட்ச்ல எல்லாம் இருந்தாங்க. அதனால கவனிங்க பிள்ளைகளே, கொஞ்சம் அப்படி இப்படி குறைஞ்சது, கொஞ்சம் தோல்வி வந்துட்டு மார்க்ஸ் குறைஞ்சது குறைய எடுக்கணும் நான் சொல்லல. சப்போஸ் வந்துட்டாலும் தாங்கக்கூடிய மனசு இருக்கணும், பக்குவம் இருக்கணும். அந்த பிழைகளை நீங்க நிவர்த்தி செய்யுங்க, அடுத்த முறை எழுதி பாருங்க, சரியா வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப அந்த வெற்றியின் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் விளையாட்டினால் ஏற்படுது. இது மன நலத்தை பேணக்கூடிய ஒரு விடயம், சோர்வடையாமைக்கு இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு விடயம். விளையாட்டு போட்டி பாருங்க, விளையாட்டு எவ்வளவு முக்கியத்துவம். அப்ப இந்த விளையாட்டுனால கிடைக்கிற அந்த நன்மைகளை எல்லாம் நான் தெளிவா எழுதியிருக்கிறேன். இப்ப நான் அந்த கட்டுரை உங்களுக்கு வாசி காட்ட போறதும் இல்லை, தமிழாக்கத்தை சொல்ல போறதும் இல்லை. டெஸ்ட்டுக்கு உங்களோட கைப்பட இதை எழுதுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நாளைக்கோ நாளண்டைக்கோ இந்த கட்டுரை அனுப்பி வச்சா கட்டாயம் நீங்க எல்லாரும் எழுதுங்க, கைப்பட எழுதுங்க. அதுல என்னத்தான் கட்டுரை ஆசிரியர் எழுதியிருக்கிறான்னு கொஞ்சம் வாசிச்சு ட்ரை பண்ணி விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. அடுத்த கிழமை நான் சொல்லித்தரேன். ஓகேயா? அப்ப இப்ப முடிச்சு கொள்வோம். என்ன சார் பேசியே முடிச்சிட்டீங்க? என்ன ஆஃபா, பேசினது ஏதோ ஒரு விடயம் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் பிள்ளைகளே. அந்த தோல்வின்ற விஷயத்த நான் சொன்னேன் தானே. ஆங்கிலத்துல மிஸ்டேக் சுட் பி செலிப்ரேட்டட்னு சொல்லுவாங்க. தோல்விகள் கொண்டாடப்படக்கூடியவைகள். ஏன்னா நீங்க முயற்சி செய்யறீங்க, அதனாலதான் உங்களுக்கு பிழைகள் வருது. ஒன்று போய் செய்யாட்டி பிழைகள் வருமா? தோமஸ் ஆல்வா எடிசனுக்கு எத்தனை தடவை தவறிச்சு பிழை வந்துருச்சு சொல்லுங்க? 12 12 தடவை. 999 999 தடவை, 999 தடவைகள் தவறு பிழைகள் ஏற்பட்டுச்சு. 1000வது தடவை சரியா செஞ்சாரு. அதனாலதான் நீங்களும் நாளும் முழு உலகம் என்று வெளிச்சத்துல வாழ்றோம், இரா பொழுதிலும் வெளிச்சத்துல வாழ்றோம். தோல்விகளோட மகிமை. ஒரு வெற்றிக்கு பின்னால எத்தனை தோல்விகள் இருக்கு? 999, ரைட்? ஆகவே நம்மளோட ஹோம்ஒர்க்ஸ் பிழையாகும், கட்டுரையில் எழுத்துக்கள் பிழையாகும். அந்த பிழைகள் இருந்து நீங்க கற்றுக்கொள்ளணும், அதை நிவர்த்தி செய்யுங்க, அடுத்த தடவை சரியா வரும். ஆகவே எல்லாருக்கும் முதல் முறையில சரியா வரணும்னு பிரார்த்திக்கிறேன். அப்படி சப்போஸ் தவறினாலும் 2வது முறை கட்டாயம் சரியா வரணும்னு பிரார்த்தித்து இந்த வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த கிழமை சந்திக்கலாம். லබන සතිය හැමෝම හැමෙනතුරු ඔබ සියලු දෙනාටම සුබම සුබ රාත්‍රියක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමි. මම මේ සුබන්දිය සමුගන්නවා. සුබ රාත්‍රියක්. Thank you, sir. Thank you, sir. Good night. Okay, sir. Thank you, sir. Bye.